இன்றைக்கான நைட் டின்னர் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான டின்னர் ரெசிபி. அதை எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். நல்லா நீளமாக பொடியாக வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். பீன்ஸு அதையும் வந்து நீளமாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குடமிளகா அதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, சவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து சுரக்காய், அதையும் நல்லா கேரட் துருவுறதுல வந்து நல்லா துருவி எடுத்துருக்கோம். அதையும் வந்து அதில் சேர்த்துக்கலாம் ஒன்றா. அது கூடவே வந்து கடல மாவு ஒரு 1/2 கப் அளவுக்கு, கடல மாவு, அரிசி மாவு ஒரு 1/2 கப் அளவு, அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கு, சின்ன ஸ்பூன்றதால 2 ஸ்பூன். அப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சாட் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையால். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியாகவும் இல்லாத ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னொரு பக்கம் வந்து தோசைக்கல் வச்சு நல்லா கல் காயிட்டோன்னா அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து கொஞ்சமாக ரவுண்டாக திரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டுத்துக்கும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வேக விடலாம். வெந்ததும் அதை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் இதேமாதிரி கோல்டன் கலரில் 2 பக்கமும் கோல்டன் கலர் ஆகிற மாதிரி வேக வச்சு எடுத்தால் சூப்பரான டின்னர் ரெடி.